கவின் படுகொலை வழக்கு தொடர்பான விசாரணை ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. நெல்லை கேடிசி நகர் பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட கவின் வழக்கு தொடர்பாக சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழலில் நேற்றைய தினம் சிபிசிஐடி தரப்புல சுர்ஜித் மற்றும் சரவணன் ஆகிய இருவரையுமே விசாரணைக்கு எடுத்து விசாரிப்பதற்கான மனு தாக்கல் நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கானது இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்போது சுர்ஜித் மற்றும் சரவணன் ஆகியோர் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி ஹேமா சுர்ஜித்துக்கு காவல் கேட்டு சிபிசிஐடி தரப்பினர் வழக்கு கொடுத்திருக்கிறார்கள். உங்களது ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் என கூறி அந்த வழக்கு தொடர்பான மனு சிபிசிஐடி கொடுத்த மனுவின் ஆவணங்களை குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்குமே வழங்கி வழக்கை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 11ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது சுர்ஜித்துக்கு சிபிசிஐடி காவல் கொடுக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.